தங்கத்தினுடைய விலையானது $3400 தொட்டி ஒரு ட்ராய் அவுன்ஸ் என்ற அளவிற்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு $4000 மேலாக செல்லும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த $500 விலை ஏற்றமானது இந்திய விலையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட இப்பொழுது நேற்றைய வர்த்தகத்தில் 9100 அல்லது 9200 என்ற அளவுக்கு ஒரு கிராமுடைய விலை 22 கேரட் தங்கத்தினுடைய விலையானது வர்த்தமாகி வருகிறது. இது 5 இலக்கத்தை தொட்டு மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 முதல் 10,500 ரூபாய் ஒரு கிராம் என்ற அளவிற்கான விலை ஏற்றத்தை நாம் சந்திக்கக்கூடும். ஏனென்றால் இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன என்று பார்த்தோமே ஆனால், தங்கத்தினுடைய விலை ஏற்றம் டாலருடைய வீழ்ச்சியின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம். டாலருடைய வீழ்ச்சி என்பது இந்திய ரூபாயினுடைய நேர் எதிராக இருக்கிறது. அதாவது நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடும். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதாவது ஒரு பிரேக் போடுற மாதிரி இருக்கும். அதாவது சர்வதேச விலை ஏற்றம் அதனுடைய பிரதிபலிப்பு இந்திய விலைகளில் காணப்படும். ஆனால் ருப்பியினுடைய டிப்ரிசியேஷன் ஏற்கனவே பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையும் அதிகரிக்கும், ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகும். அப்போ 2 விதமான ஒரு தாக்குதல்கள் தங்கத்தின் மீது காணப்பட்டது. இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்றால், தங்கத்தினுடைய விலை சர்வதேச விலையில் ஏறும். அதே சமயத்தில் டாலருடைய விலையானது வீழ்ச்சி அடையும் பொழுது இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியானது கட்டுப்படுத்தப்படும். ஆக நாம் இறக்குமதி செய்யும் போது குறைந்த அளவுக்கு நம்மளோட பணத்தை கொடுத்து நம்ம தங்கத்தை இறக்குமதி செய்யலாம். ஸோ ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு என்றாலும், இப்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10,500 ரூபாய்க்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தங்கத்தை பொறுத்தவரை. நம்ம அடுத்த கேள்வி நம் மனதில் ஏற்படக்கூடியது, இந்த தற்போதைய $3,500 என்பது $4,000 என்ற அளவிற்கு எப்போது செல்லும், எவ்வளவு காலகட்டத்தில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் இப்போ இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதட்டமானது அடுத்த மற்ற நாடுகளுக்கு இடையே எத்தகைய இந்த போர் பதட்டமானது மேலும் அதிகரிக்குமே ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே இது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் எப்போதுமே ஒரு அசெட் அண்டர் வேல்யூவாக இருக்கும் பொழுது அதை ஜஸ்டிஃபை செய்வதற்கு, அதாவது நியாயப்படுத்துவதற்காக விலையேற்றமானது உடனடியாகவே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது இது யாரையும் நம்ம வாசகர்களுக்கோ நேயர்களுக்கோ பயமுறுத்துவதற்காக இல்லை. வர்த்தகம் என்பது எப்படி நடைபெறுகிறது? ஒரு செய்தியின் அடிப்படையில் நடைபெறுகிறது. செய்தி என்பது முடிந்து போனது செய்தி. ஆனால் வரக்கூடிய செய்திகளை அடுத்துதான் வர்த்தகமானது நடைபெறுகிறது. அதாவது எதிர்கால வர்த்தகத்தும், அதாவது எதிர்கால செய்தியின் அடிப்படையில் நிகழ்கால வர்த்தகம் நடைபெறுகிறது. ஆக இது நடக்கலாம் அது நடக்கலாம் என்று ஒரு முதலீட்டாளர்களிடையே பல்வேறு விதமான ஒரு எண்ணங்கள் வரக்கூடும். அப்படிப்பட்ட சமயத்தில் பார்க்கும்போது ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே கூட இந்த $4,000 என்பது தொடர்வதற்கான வாய்ப்புகள், அதாவது ஒரு 2 மாத காலத்திலேயே கூட வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன.